பாலா சார் படம் நான் வந்து சேது பார்த்துருக்கேன், நந்தா பார்த்துருக்கேன், இப்படி பல படங்களை பார்த்துருக்கிறேன். அவர் படங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததில்லை. இந்த படத்தை பார்த்து கிட்ட 10 நிமிடங்கள் அழுதுருக்கிறேன். நான் அவரை பார்த்து பிடிச்சி கட்டி அழுதுட்டேன். நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் டைரக்டர் பண்ணதா அப்படின்னு சொன்னார். நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து 65 வருஷம் ஆச்சு. டைரக்டர் பாலா அவர்கள் 25 வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் நடிக்காத இயக்குநர்களே இல்லை இன்றைய வரையில், புதிய இயக்குனர் வரைக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் படைப்பாளிகளும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்வார்கள், படம் எடுப்பார்கள். ஆனால் பாலா சார் எடுக்கிற படங்கள் எல்லாம் மாறுபட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கதையையும் கதாபாத்திரத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த திரையுலகத்துக்கு கிடைப்பது மிகவும் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கு தான் சொல்லணும். பாலா சார் படம் நான் வந்து சேது பார்த்துருக்கேன், நந்தா பார்த்துருக்கேன், பிதாமகன் பார்த்துருக்கேன். அவர் படங்கள் எத்தனையோ படங்கள், தாரத்தப்பட்டே, நான் கடவுள், இப்படி பல படங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் படங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததில்லை, நானும் கேட்டதில்லை. இருந்தாலும் என்னுடைய மகன் அருண் விஜய் அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். பாலா சார் படத்தில் நடிப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஏஎல் விஜய் அவர்கள். இந்த படத்தை தயாரித்த சுரேஷ் காமாட்சி அவர்கள் ரொம்ப போல்டானவர். எதையும் எடுத்தால் வெற்றிதான் வெற்றிதான். அந்த வகையிலே இந்த படமும் மாபெரும் வெற்றியடையும். நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னை அறியாமல் நான் இத்தனை ஆண்டுகள் கலைத்துறையிலே பயணித்தாலும் இந்த படத்தை பார்த்து படம் முடிவில் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அழுதிருக்கிறேன். பாலாசார் என்று படத்துக்கு வரவில்லை. இருந்தாலும் சொன்னேன் நான் சுரேஷ் காமாட்சி சார்கிட்ட, இந்த படம் ரிவார்டு அண்ட் அவார்டு, நிச்சயமாக எழுந்து நின்று கை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் நடித்த அத்தனை நடிகர்களும் நடிகர்களாக இல்லை, கதாபாத்திரமாகவே மாற்றி இருக்கிறார் டைரக்டர் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு, நிச்சயம் இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சன்னுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நான் அவரை பார்த்து பிடிச்சி கட்டி அழுதுட்டேன். நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் டைரக்டர் பண்ணதா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ பாலா சார். நன்றி நன்றி நன்றி.